ஹாய் அனிதா மேம். என்னோட 4 month ஜேர்னி உங்களோட தான் நான் சொல்ல போகிறேன். ஜான்வரி நான் ஸ்டார்ட் பண்ண உங்ககிட்ட, ஏப்ரல் ஆச்சு, 4 months முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஜான்வரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் டயட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படின்னா 75. நவ் ஐ எம் 70.5. ஸோ கிட்டத்தட்ட 5 kg குறைஞ்சிருக்கேன். நான் என்னோட ஸ்டொமக் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 inches ரெடியூஸ் ஆகிருக்கு. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கே யோசித்தேன் நான். பட் இப்போ வந்து விருப்பப்பட்டு வாங்கி போட்டுக்கிறேன். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 month ஜேர்னியில் ஃபஸ்ட் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா டயட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 month எக்ஸசைஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ண சொல்ல எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகலை. பட் கான்ஸ்டண்ட்டாக என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. எனக்கு அது ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் லேட்டராக ஓகே நம்ம டயட்டை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நைட்டு கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்றது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டயட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண உடனே என்னோடய வெயிட் ரிடக்ஷன் நல்லாவே தெரிஞ்சுது, ஃபேட் லாஸும் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி அனிதா மேம். இது உங்களால் மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டு வரணும். நிறைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் வீடியோஸ் அந்த ஜிம் போயிட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்க. பட் உங்களோட இதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே ஐ திங்க் ஐ எம் கண்டினியூங் வித் யூ. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய கண்டினியூ பண்ணுவேன், விட மாட்டவங்கள. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. எனக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாடி ஃப்ளோ மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அனிதா மேம்.